வணக்கம். நான் உங்க சிவரஞ்சனி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருட்ட பத்தின ஒரு இத தான் பார்க்க போறோம். திருடுறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சின்ன வயசுல நம்ம சின்ன சின்ன பென்சில் திருடியிருப்போம். சின்ன சின்ன பேனா திருடியிருப்போம். அது என்ன சின்ன சின்ன பேனா? பேனா திருடியிருப்போம் இல்லைங்களா? அப்புறம் லைசர் திருடியிருப்பாங்க. பின்னு திருடியிருப்பாங்க. ஆனா திருடுறதுங்கிறது ரொம்பவே ஒரு பைபிள் படி பார்த்தீங்கன்னா, ஒரு பாவமான செயல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, பைபிள்ல திருட்டு என்பது ஒரு பாவமாகும். சக மனிதர்களுக்கு எதிரான ஒரு செயலாவும் கருதப்படுது. வேதாகம் கூறும் ஒரு சில சின்ன வசனங்கள தான் நாம பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்க்குறீங்கன்னா, நம்ம டிராவல் பண்ணும்போது வண்டியில ஹெல்மெட் நம்ம போட்டுட்டு வச்சுட்டு போவோம். ஆனா, அந்த ஹெல்மெட் பார்த்தா இருக்கவே இருக்காது. என்னடா இது ஹெல்மெட் நம்ம ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்குன ஹெல்மெட் என்ன ஆயிடுச்சு? காணாம போயிருச்சு. அது ஒரு மனிதனுடைய உழைப்பு. அந்த உழைப்ப நீ திருடிட்டு போயிட்ட அப்படின்னா, அது தப்பு தானே! ஏன்னா, அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த வெயில்ல போறோம், பாதுகாப்பா போணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு ஹெல்மெட் வாங்கி போடுறாங்க. அந்த ஹெல்மெட்டையும் திருடிட்டு போடுறாங்கன்றது ரொம்பவே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா, அவங்க கிட்ட திருப்பியும் அகைன் அந்த பணம் போட்டு திரும்பியும் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த ஃபீலிங்ஸ் தான் வரும் இல்லையா? ஐயோ! திருப்பியும் நம்ம எந்த ஒரு பயனிலே ஒரு 1 மாசம் கூட வரலையே, அதுக்குள்ளேயே தொலைஞ்சு போச்சே அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். இத பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஹெல்மெட்டுங்கிற ஒரு விஷயம் இதே இன்ஃபேக்ட் அந்த இடத்துல சாவி போட்டிருந்தோம். அந்த சாவியே விட்டு போயிட்டோம். அர்ஜென்ட்டா போறோம். பார்த்தா வண்டியே இருக்காது. ஸோ இது மாரி நெறைய பேர் இந்த மாரி பெரிய ஏமாற்றத்த பார்க்குறோம் இல்லையா? ஸோ தயவு பண்ணி இந்த விஷயங்கள் நீங்க சின்ன சின்ன பின்னு திருடுறதா இருந்தா கூட அந்த காரியங்கள் தப்புங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க உணருங்க. அப்பதான் பெரிய பெரிய திருட்டு செய்யாம நாம இருப்போம். சரிங்களா? சின்ன சின்ன திருட்ட நம்ம செய்யும்போதே அத தடை பண்ணிட்டா தான் நாம சரியான காரியத்துல சரியா நடக்க முடியும். சரிங்களா? இதே திருடுறவங்கள பார்த்தா அந்த காரியத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சின்னதா இப்ப நீ திருடுற பெரிய வயசுல இன்னும் அதிகமா பெருசு பெருசா நீ திருட ஆரம்பிச்சுருவ. ஏன்னா, இப்ப அந்த ஹெல்மெட் திருடுனவங்க இருக்காங்க இல்லையா? இல்ல வண்டி திருடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஆரம்பத்திலே கண்டிக்கப்படுறாங்க அப்படின்னா, அந்த திருடு இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்காது. இப்ப யாரையுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. தன் தன் ஒவ்வொருத்தவங்களும் தான் சரியா நடக்கணும்னு மனசுல அவங்க நினைச்சா மட்டும் தான் அதை சரிப்படுத்த முடியும் இல்லையா? சரி, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை திருடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாம பைபிள் படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ 10 கட்டளைகள் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு கட்டளை என்னன்னா, திருடக்கூடாது அப்படிங்கறது ஒரு கட்டளையாவே கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. ஏன்னா மனுஷங்க இந்த மாதிரி செய்வாங்கன்றது ஆண்டவருக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி திருடுங்கிறது ரொம்ப சுலபமாவே பண்ணிடுவாங்க, மற்றவங்களோட பொருளை பார்த்து ஆசைப்பட்டு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே ஒரு கட்டளையா கொடுக்கப்பட்டுருச்சு. திருடாதிருப்பீர்களாக, அதாவது திருடாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு யாத்ராகமம் 20:15 சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் திருடுபவர்களுக்கு வேதாகமத்துல அறிவுரையும் கொடுத்திருக்கிறாங்க. திருடுவதை விட்டுவிட்டு கடினமாக உழைக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடும் வலியுறுத்துது. இப்ப நம்ம திருடுறதை விட்டுட்டு கடினமா உழைச்ச அந்த பொருள் எனக்கு வேணும், அதனால நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடினமா நம்ம உழைச்சி சம்பாதிச்சு அந்த பொருளை வாங்கி போடும்போது ஒரு இன்பம் இருக்கு இல்லைங்களா? அது பெரிய இன்பம் எங்கேயுமே கிடைக்காது. தயவு பண்ணி அந்த ஒரு சின்ன அந்த கெட்ட செயலை தயவு பண்ணி விட்டுருங்க. அது இன்னைக்கே நீங்க யாரா இருந்தாலும் நம்ம மனசுல உறுத்திட்டே இருக்கும். நம்ம மற்றவங்கள மாதிரி இல்லையே, நிம்மதியாக வாழ முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு குட்டி தவறு நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது உங்கள் மனசு நீ இந்த தப்பு பண்ணிட்ட காட் கிட்ட அந்த மன்னிப்பு கேளு, அப்போதான் உனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்றத உங்களுடைய மனசு சொல்லிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக ஆகிடுவீங்க. சக மனிதர்களோட இன்னும் அதிகமாக மற்றவங்களை காட்டிலையுமே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் இருதயத்தில் இருக்கும். அந்த காரியத்துல கவனம் செலுத்துங்க. உங்க இருதயத்தை கவனிங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் எபேசியர் 4:28 திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலூட்டு மன்னிக்கணும். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்காதவன் தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவான்.
என்ன சொல்றாங்கன்னா, திருடுகிறவன் வந்து இனி திருடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குறைச்சல் விடுறாங்கன்னா, சத்தம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்காதவன் தன் கைகளினால் நலமான வேலையை செய்து, அதாவது நல்ல ஒரு வேலையை செய்து, நல்ல நல்ல வேலை செஞ்சு சாப்பிடுறோம் அப்படின்னா, என்ன வேலை செய்யணும்? என்ன ஒரு வேலையா இருந்தாலும் செய்யலாமா? இல்ல அப்படிலாம் கிடையாது. நல்ல ஒரு வேலையை செய்யணும். நம்ம உழைச்சு மூட்டை தூக்குறதா இருந்தாலும் சரிதான். இல்ல பாத்திரம் விளக்குறதா இருந்தாலும் சரிதான். பாத்திரம் விளக்குற இடங்கள்ல இப்ப போறோம் அப்படின்னா, அங்க போனீங்கன்னா, அங்க இருக்க பொருட்கள பார்க்கும்போது ரொம்பவே ஆசையா இருக்கும். இந்த பொருள் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு. பார்க்கவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருள எடுத்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாமா? அது தப்பு. அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாமா? அதுவும் தப்பு. ஸோ வந்து இந்த காரியங்கள் தப்பு. இது வந்து ஏன்னா இது உலகத்துக்குரிய காரியங்கள். இது வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆனாலே ஓட்டை விழுந்துரும் அந்த கிளாஸ்ல. இல்லன்னா துருப்புடிச்சு போயிடும். மண்ணுல போட்டா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா ஆவிக்குரிய காரியங்கள நீங்க தேடும்போது, அந்த கிளாஸையோ, இதுவோ நீங்க இருக்காது அந்த இடத்துல. ஏன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது, இத எதுவுமே நம்ம கொண்டு போக மாட்டோம். நம்மளுடைய ஆத்மா மட்டும் தான் போகும். நீங்க கொண்டு வந்த டீஸ்பூனோ, க டிஃபன் பாக்ஸோ கூட வரப்போறது இல்ல. ஸோ தயவு பண்ணி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இந்த ஒரு சின்ன அறிகுறி தான். வேலைக்கு போகிற ஆண்களுக்கும் இந்த சின்ன அறிகுறி தான். எந்த பொருளை பார்த்தும் நீங்கள் ஆசைப்படாதீங்க. அது நிலையானது இல்லை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதை ஒரு கீழே போட்டுட்டு ஒரு 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 வாரம் இல்ல ஒரு 10 நாள் அந்த அந்த பொருளை எடுக்காம விட்டு பாருங்க. அந்த பொருள் என்ன ஆகும்? மண்ணுல துரு புடிச்சு போயிரும். அத கழுவாம போட்டு பாருங்க. அது நீங்க கையில எடுக்கும்போது அது வேல்யூவா இருக்கும். அதை கீழ போட்டு பாருங்க. அதுக்கு அதுக்கு வேல்யூவே கிடையாது. அந்த மண் என்ன பண்ணும்? அது வேல்யூவாவா பார்க்கும்? கிடையவே கிடையாது. நீ என்னோட சேர்ந்து மண்ணா ஆயிடுன்னு சொல்லிட்டு மண்ணா மாத்தி விட்டுரும். அது ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளா மாத்தி விட்டுரும். நீங்க அது கையில எடுக்கும்போது அத நீங்க என்ன பண்ணுவீங்க? கழுவுவீங்க, துடைப்பீங்க, பத்திரமா வச்சுக்குவீங்க. அது வந்து ஏதோ பெரிய இதாட்டம் நம்ம வந்து பாதுகாக்கும்போது, அது பார்க்க மினுமினுன்னு தான் இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து பார்க்குற காரியங்கள் எல்லாமே அது ஒரு பிளாஸ்டிக். அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் தரக்கூடாது. ஒண்ணுமே இல்லாத பொருளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. அதுதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைனா சொன்னேன். ஸோ நீதிமொழிகள்லயும் 10:2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அநியாயத்தினால் வந்த திரவியங்கள் உதவாது. எதுக்கு உதவாது? வீட்ல போயிட்டு சரி நான் வீட்ல அங்கருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பொருள் வந்து உதவுதே எனக்கு. அந்த ஒரு டப்பா எடுத்துட்டு வந்தேன். ஒரு சோப்பு டப்பா எடுத்துட்டு வந்தேன். அந்த சோப்பு டப்பா எனக்கு உதவுதேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது கிடையாது. அதுல என்ன சொல்றாருன்னா ஆவியானவர், நம்மளுடைய ஆத்மா எங்க போகும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகும். பரலோக ராஜ்யத்துக்கு அந்த டிஃபன் பாக்ஸு, அந்த பாக்ஸ்லாம் வருமா? சோப்பு டப்பாலாம் வருமா? கண்டிப்பா வராது. ஏன்னா அது பிரோஜனமே இல்லாத ஒண்ணு. இங்க இருக்கும்போது அது வேணா சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஆனா பிரோஜனமே இல்லாத ஒரு ஒரு விஷயத்துக்காக நாம ஏன் இப்பயே பாவச் சுமைய ஏத்துக்கணும்? எதுக்கு அந்த பொருள எடுத்துட்டு வந்து இன்னும் பாவத்து மேல பாவத்த கட்டிக்கணும்? நமக்கு எதுக்கு அது? பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு அந்த தேவையில்லாம நம்மளே ஒரு பாவத்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும்? அதுதான் சொல்ல சொல்ல வராங்க. இது வந்து உபயோகமானது அல்ல. நீதிமொழிகள் 10:2ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அநியாயத்தினால் வந்த திரவியங்கள் உதவாது. நீதியினால் மரணத்திற்கு தப்புவிக்கும். நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். நம்ம நீதியா இருக்கும்போது நாம எந்த மரணமும் நமக்கு வந்து வரவே வராது. இவ்வளோதான் வண்டியில ஒரு பைபாஸ் மேல நம்ம அவ்வளோ ஸ்பீடா வர வண்டிகளுக்கு நடுவுல நம்ம போயிட்டு இருந்தாலும், கடவுள் வந்து நம்மள காக்க வல்லவரா இருக்கிறாரு. எந்த ஒரு மரணமும் நம்மள வந்து பயம்புடுத்தும். மரணங்கிறது பயம்புடுத்தும் நம்மள. ஆனா அது நம்மள கிட்ட நெருங்க விட மாட்டாரு ஆவியானவர். ஸோ தயவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீதியா இருக்கும்போது யாருமே வந்து நம்மளுக்கு உதவி பண்ணல, நம்ம திருடியாவது வாழலாம்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு உதவி பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். யாரையாவது கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கார். திருடுங்கிற ஒரு காரியத்தை வந்து உங்க கண்ணு முன்னாடி கொண்டு கூட வராதீங்க. இனி வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஏசப்பாட்ட சொல்லி மன்னிப்பு கேளுங்க. ஒரு நீதியா வாழுங்க. சரிங்களா? திருட்டுக்கான தண்டனை மனம் திரும்புதலும். அதாவது திருட்டுக்கான தண்டனையும் மனம் திரும்புதலும். ஒருவன் திருடினால் அவன் அதை எப்படி திருப்பி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பைபிள்ல போட்டிருக்கு. என்னன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒருவன் ஒரு ஆட்டையாவது திருடிட்டான் அப்படின்னா அதை 2 மடங்காவோ 4 மடங்காவோ தரணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவன் ஒரு ஆட்டையாவது திருடி அதை அடித்து அல்லது விற்று அவன் ஒரு மாட்டுக்கு பதிலாக 5 மாட்டையும், ஒரு ஆட்டுக்கு பதிலாக 4 ஆடுகளையும் கொடுப்பான். இந்த விஷயத்த வந்து எங்க நம்ம கேள்விப்படுவோம் அப்படின்னா, கிராமத்துல வந்து நிறைய கேள்விப்படுவோம். எங்கன்னா பக்கத்துல கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஆடு காணோம், கோழி காணோம்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த காரியங்கள் வந்து நம்ம சினிமாஸ்ல கூட நம்ம பார்த்துருப்போம்.
இந்த மாதிரி ஆடு காணோம், மாடு காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல இது ரொம்ப நிறைய நடக்கும். இந்த வசனத்தை நீங்க வந்து தயவு பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு வசனம் இது. என்னன்னா அப்படி திருடிட்டோம் அப்படின்னா இதுக்கு பிராயச்சித்தம் நம்ம தேடணும்னு நினைப்போம். இன்ஃபேக்ட் அந்த ஹெல்மெட் திருடினவனே திரும்பி வரான்னா நம்ம அங்கேயே இருப்போமா, தேடிட்டே இருப்போமா? கண்டிப்பா கிடையாது. நம்ம வண்டி எடுத்துட்டு சரி என்ன பண்ணி தொலைக்கிறது, நம்ம தலையில இன்னைக்கு எழுதியிருக்கு போல, நம்மளுக்கு இன்னொன்னு சொல்லிட்டு போவோம். சரி ஏதோ பெரிய விஷயம் வந்து பெரிய நஷ்டம் வர்றது வந்து இந்த நஷ்டத்தோட போச்சு நம்ம நினச்சிட்டு போயிடுவோம். கரெக்டுங்களா? ஸோ வந்து அதே பர்சன் திருந்தி வராரு அப்படின்னா அதே அவங்கள பார்க்கவும் முடியாது, அந்த பொருளை அந்த இடத்துல வைக்கவும் முடியாது. இந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, அதை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறவங்க தான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 மடங்கு அந்த காரியத்தை வந்து கொடுக்கணும். நம்ம கொடுக்கும்போது நம்ம ஒரு பென்சில் திருடிட்டோம் அப்படின்னா சாரிடி நான் வந்து உன்னோட பென்சில் வந்து நான் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நான் அப்போ எடுத்துட்டேன், ஆனால் நான் உனக்கு வந்து அதுக்கு பதிலாக 3 பென்சில் தரேன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்ம கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு ஆடு வந்து நம்ம போடுற வழியில் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா, நம்மளால தான் அடிபட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து திருடலை. இன்ஃபேக்ட் வந்து திருடலை, அது சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு, நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஆட்டுக்கு பதிலாக 2 ஆடு கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? இருக்கப்பட்டவங்க கொடுக்கலாம், இல்லாதவங்க ஒரு ஆட்டுக்கான செலவையாவது நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ பரலோகத்தில் பொக்கிஷம் என்ன அப்படின்னா, உலகில் உள்ள பொருட்கள் அழியக்கூடியவை என்றும் ஆன்மீக பொக்கிஷங்களை சேர்க்க வைக்கவும் இயேசு கற்பிக்கிறார். ஆன்மீக பொக்கிஷங்களை தான் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இயேசுவும் கற்பிக்கிறார். சரிங்களா? இயேசுவும் முதல்லையும் அதை தான், தெய்வனும் அதை தான் சொல்கிறாரு, இயேசுவும் அதை தான் சொல்கிறாரு. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துரும்பும் அவைகளை கெடுக்கும். அதாவது பூச்சி ஏதாவது புக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோட புக்கு தான், இதோ என்னோட புக்கு ஒன்று இருக்குது, இந்த புக்கை காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் வந்து எடுக்கவே இல்லை இந்த புக்கை. ஸோ சைட்லலாம் பாருங்கள் எப்படி